ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vaigaisuvaikitchen. இது அறுசுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி நாட்டு கோழி குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி 2 மீடியம் சைஸ், கருவேப்பிலை 1 கொத்து, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1.5 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன். இப்போ 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தடவிட்டு நல்லா வாட்டி எடுத்து மீடியம் சைஸ் பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து நம்ம ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை பார்த்தோன்னா நல்லா உங்களுக்கு அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அதோட கலர் மாறி உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா லைட் கலரில் வந்து வரணும். நல்லா சிம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தை வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதை 1 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது மிளகு வந்து 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறோம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா மிளகோட காரம் வந்து ஜாஸ்தி இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிவிட்டு மிளகோட காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க 1 நிமிஷத்துக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஒன்றா வதங்கட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியில் வந்து ஒரே ஒரு தக்காளியை மட்டும் இந்த வெங்காயத்தோடு வந்து சேர்த்து அதையும் 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. இப்போது வதக்குனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் நிறையா ஊற்றுங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போது நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகை வந்து சேர்க்குறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கூடவே கருவேப்பிலை வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 10லேருந்து 15 வெங்காயத்தை எடுத்து அதில் வந்து 2 வந்து நறுக்கி வச்சுக்கலாம். அதையும் சேர்த்து இந்த நல்லெண்ணெயோடு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம மீதம் இருக்கிற ஒரு தக்காளியை வந்து இதில் நறுக்கி விட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேணும்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதோட ரெக்கையெல்லாம் எடுத்துட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாட்டி அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. அப்போ தான் நம்ம வெங்காயம் அந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து இந்த நாட்டுக்கோழி வந்து நல்லா வதங்கும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் வந்து நம்ம வெறும் மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிறோம். இல்லை நமக்கு மிளகாய் பொடி வேண்டாம், மிளகு காரமே போதும்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்து வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 3 டீஸ்பூன் தனியா பவுடரும் 2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடரும் வந்து வெறும் மிளகாய் பொடியும் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே வதங்கினால அதோட பச்சை வாசனை வந்து போயிடும். இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா
நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே நான் வந்து அரிசி கழுவுன தண்ணி, கழனி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். கழனி தண்ணி சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் குழம்புக்கு. அதனால் நீங்கள் குழம்பு வந்து எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஓப்பன் வெசலில் தான் வந்து குக் பண்ண போகிறோம். பொதுவாகவே வந்து நாட்டுக்கோழி வேகிறதுக்கு வந்து உங்களுக்கு அரை மணி நேரமாவது ஆகும், அதோட கோழியை இதை பொறுத்து. ஸோ இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்க்குறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்து கறி வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நாட்டுக்கோழி வந்து உங்களுக்கு லேட்டாக வந்து வேகும். இப்போது நீங்கள் ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் குழம்பை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு வந்து சளி, இருமல் இந்த மாதிரி இருந்தோன்னா உடனே வந்து கேட்கும். அதே மாதிரி காய்ச்சல் வந்துட்டு போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாடி பெயின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே கேட்கும். நீங்கள் இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வைகை சுவை, இது அறுசுவைகளின் சங்கமம்.